Welcome back, students. So, in the last session, we have started the flagellar movement, right? So, flagellar movement எந்த animals எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா, then microorganisms, some microorganisms, and even um, so euglena comes under the microorganisms, right? So, அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா they have a pair of uh, flagella. So, flagellarனாலே flagellar and cilia. ஃபிளாஜெல்லார் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சிலியா எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்காக ஆக்சுவலி வந்து ஹெல்ப் ஆகும் ஃபார் த லோகோமோஷன் அந்த அனிமலோட லோகோமோஷன்ஸ்க்காக ஹெல்ப் ஆகும் அதே மாதிரி நம்ம பாடியிலயும் வந்து சிலி ரியாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ ஈவன் ஹியூமன் நாட் ஒன்லி ஹியூமன் மேமல்ஸ் நம்ம எடுத்துக்கும்போது பாத்தீங்கன்னா the sperm cells have the flagellar movement அப்படின்றது கண்டிப்பா அது காட்டும் what is in the flagellar movement அப்படி பாத்தீங்கன்னா tail actually they do have tail region அந்த tail region எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா for the locomotion அந்த அந்த மீடியம்ல பிகாஸ் இட் இஸ் நத்திங் பட் ஸ்பெர்ம் ஆக்சுவலி வந்து ஸ்விம் பண்றதுக்கு இட் நீட் சம் மீடியம் ஈவன் நீங்க ஃபிஷஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஷ்க்கு எந்த மீடியம் தேவை அப்படின்னா வாட்டர் டிசைன் ஆப்டான மீடியமா இருக்கும் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பெர்ம்ஸ் தனியாக ப்ரொடியூஸ் ஆகாது இட் இஸ் செக்ரேட்டட் இன் த செமன் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட்ல ஆக்சுவலி இருக்கும் ஸோ அந்த செமன் வந்து ஒரு ஆக்டிவ் மீடியம் மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஸ்விம்ஸ் வித் த ஃபிளாஜில்லா ஆக்சுவலி வந்து யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும் ஸோ ஜஸ்ட் இமேஜின் இது ஒரு நம்ம ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஸோ ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஹியூமனோட ஸ்பெர்ம்ஸ் நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளா உங்களுக்கு கொடுக்குறேன் ஹியர் so in the spermsல this is the tail region right so we do separate this sperm நம்ம எப்படி பிரிப்போம் பாத்தீங்கன்னா head then neck region and last one is the tail region head regionல நியூக்ளியஸ் இருக்கும் ஓகே அதை நம்ம பாதர் பண்ண வேண்டாம் we have to see this tail region இந்த tail regionல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that whip like movement the flagella அப்படின்றது ஆக்சுவலி அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ லோகோமோஷனுக்காக தான் அந்த ஃபிளாஜெல்லார் அப்படின்னு யூஸ் பண்ணும் நாட் ஒன்லி ஹியூமன் ஈவன் ஆல் த வெர்டிபிரேட் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா எல்லாமே வந்து ஃபிளாஜெல்லார் மூவ்மெண்ட் தான் எக்ஸிபிட் பண்ணுன்றத கொடுத்துருக்காங்க ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மஸ்குலார் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் மஸ்குலார் மூவ்மெண்ட் நம்ம ஈவன் நம்மளே எக்ஸாம்பிளா சொல்லலாம் த மூவ்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ஜாஸ் tongue are caused by the contraction and relaxation of the muscle which is termed as the muscular movement நம்ம சொல்றோம்னா muscles நம்ம மூவ் பண்றது தான் muscular movement சிம்பிளா சொன்னா muscles மூவ் பண்றது பட் இட் இஸ் த வாலண்டரி ஆக்ஷன் நம்ம நினைச்சாதான் நம்ம பேசுவோம் நம்ம நினைச்சாதான் நம்மளோட ஜாஸ் நம்ம மவுத்தை ஓபன் பண்ணுவோம் ஸோ மவுத்தை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதே ஒரு muscular movement தான் ஓகே see whenever we want to talk we just open our mouth நம்மளோட மவுத்தை ஓபன் பண்ணுவோம் அப்ப நம்ம ஆக்சுவலி வந்து மஸ்குலர் மூவ்மெண்ட் கொடுப்போம் நாட் ஒன்லி ஜாஸ் ஈவன் லெக்ஸ் ஹேண்ட் டங் இது எல்லாமே மஸ்குலர் மூவ்மெண்ட் பட் இது வந்து ஒரு வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்ல எந்த மாதிரியான டைப்ஸ் தான் நம்ம இருக்கு அது எப்படி நம்ம வந்து சொல்ல போறோம் அப்படின்றத பார்ப்போம் and muscles are specialized tissue so it is a specialized tissue because it is going to specialized அப்படின்னு கொடுத்தாலே அது சம்திங் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது ஸ்பெஷல் ஃபங்க்ஷனா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது தான் அதோட மீனிங் ஓகே இப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்ம மசில்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ அப்படின்றது சொல்லியிருக்காங்க which are derived from the embryonic mesoderm ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் அனிமல் கிங்டம் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அனிமல் கிங்டம் நம்ம சொல்லும்போது ட்ரிப்ளோபிளாஸ்ட் அனிமல் அண்ட் டிப்ளோபிளாஸ்ட் அனிமல் அப்படின்னு நம்ம பிரிச்சோம் ரைட் ஸோ அதில் டிப்ளோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தே டூ ஹாவ் அ 2 ஜெர்மினல் லேயர் தட் இஸ் அவுட்டர் எக்டோடம் அண்ட் இன்னர் மீசோடம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாரி இன்னர் எண்டோடம் அடுத்து ட்ரிப்ளோபிளாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் எக்டோடம் இன்னர் ஒன் இஸ் எண்டோடம் அண்ட் த மிடில் இஸ் த மீசோடம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அவுட்டர் எக்டோடம்ல நிறைய வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஸ்கின் then eye cornea part of the eye part of ear இதெல்லாமே ஃபார்ம் ஆச்சு நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி வந்து எண்டோடம்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி த ஜிஐ ட்ராக்ட் கட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஈவன்
இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இதெல்லாமே மேக்ஸிமம் வந்து எண்டோடர்ம்ல ஃபார்ம் ஆனதையும் நம்ம பார்க்கணும். கமிங் டு த மீசோடம், சில எஸ்பெஷலி சில ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட், இது எல்லாமே ஆரிஜினேஷன் வந்து மீசோடம் தான். அண்ட் இந்த மீசோடம்ல அதே மாதிரி இங்க மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஆரிஜின் ஃப்ரம் த எம்பியானிக் மீசோடம். ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நான் இது முன்னாடி அந்த டைம்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிப்ளோபிளாஸ்டா இருக்கலாம், டிப்ளோபிளாஸ்டா இருக்கலாம். அண்ட் ஐ ஹாவ் ஆல்சோ என்லிஸ்டட் சம் ஆஃப் த ஆர்கன், எந்தெந்த ஆர்கன் எந்த எந்த லேயர்ல இருந்து ஆரிஜின் ஆகுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் யூ மே நோ தட். ஸோ அது அது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ பேக் டு தட் வீடியோ. அந்த வீடியோவில் ஆக்சுவலி வந்து அந்த கொடுத்துருப்பேன், அதையும் அதை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுலேருந்து நீட் கொஸ்டின்ஸ் ஒன்று கண்டிப்பாக வரும், மேக்ஸிமம் வர்றதுக்கான அதில் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். மெமரைஸ் பண்ணாதான் யூ கேன் ஈஸிலி கெட் 4 மார்க்ஸ் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் origin from the embryonic mesoderm. Okay, they are made of cells called the myocytes. உங்களுக்கு இந்த மயோ அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சர்க்குலேஷன்ல பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கிறேன். மயோ மீன்ஸ் மசில். ஓகே, மயோ மீன்ஸ் மசில், கார்டியோனா ஹார்ட்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மயோ மீன்ஸ் மசில், சைட்ஸ் மீன்ஸ் செல். ஸோ மசில் செல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம், ஒரு ஒரு வேர்டு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு புரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்கான மீனிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எட்டிமாலஜி நீங்கள் போட்டு பார்த்தாலே அந்த வேர்டுக்கான மீனிங் தெரியும் கிளியரா. ஓகே, ஸோ மயோசைட்ஸ், மயோ மீன்ஸ் மசில் அண்ட் சைட்ஸ் மீன்ஸ் செல் ஒரு கான்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா லைக் 40 to 50% ஆஃப் பாடி வெயிட் இன் அன் அடல்ட். ஸோ மசில் வெயிட் மட்டுமே வந்து 40 to 50 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கெலிட்டல், நம்மளோட ஸ்கெலிட்டலோட வெயிட் இருக்கும். ஓகே, போன் வெயிட் அது வந்து அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம சொல்லலாம். These cells are bound together by a connective tissue to form a muscular tissue. ஸோ இந்த செல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சேரணும், அந்த மசில் செல்ஸ் எல்லாமே சேரணும். மசில் செல்ஸ் மட்டும் தனித்தனியாக அங்கங்க இருந்ததுன்னா ஜஸ்ட் மசில் செல்ஸ் அப்படியே மசிலா ஃபார்ம் ஆயிடாது. ஓகே, இட் ஷுட் பி கனெக்டிவ். இப்போ நம்ம பேப்பர் வந்து கனெக்ட் பண்றதுக்கு we are using glue, ரைட்? ஒரு க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்றோம் இல்லையா, பேஸ்ட் பண்றோம்ல, அதே மாதிரி இந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிக் பண்றதுக்கு, ஒன்னா சேர்க்கறதுக்கு, பவுண்ட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we need some connective tissue. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவால தான் ஒரு மஸ்குலர் டிஷ்யூவா வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, the muscles are classified into 3 types, namely skeletal, visceral and cardiac muscle. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னா நம்ம போன்ல, ஸ்கெலிட்டல்னாலே தெரியும் நம்ம போன்ல இருக்கக்கூடிய மசில்ஸ். அண்ட் விசரா, விசரானா நம்மளோட இன்னர், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ விசரல் மசில்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ். அண்ட் அதையே நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரையேட்டட், நான் ஸ்ட்ரையேட்டட் அண்ட் கார்டியாக். ஸோ the first பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் ஆர் வாலண்டரி மசில். ஏன் வாலண்டரின்னு கொடுக்குறாங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் சொல்லலாம், வாலண்டரி மசில் சொல்லலாம், ஆர் வி கேன் ஆல்சோ கால்ட் ஸ்ட்ரையேட்டட் மசில். ஸ்ட்ரையேஷன்ஸ், அந்த மசில்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரையேஷன்ஸ் வச்சு நம்ம வாலண்டரியா இன்வாலண்டரியான்றதை சொல்லலாம். ஓகே, skeletal muscle is attached to the bone by a bundle of a collagen fiber known as tendon. Okay, டெண்டான் அப்படின்ற ஒரு கொலாஜன் ஃபைபர் இதுல இருக்கு. கொலாஜன் ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நம்ம வந்து அந்த கிளாஸஸ் அந்த அந்த டைம்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணல, பட் இப்போ இதுல வந்து பார்க்கலாம். ஸ்கெலிட்டல் மசில் வந்து போனோட அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு ஃபைபர் ஒன்று வேணும். அதுதான் என்னன்னா கொலாஜன் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொலாஜன் இஸ் நத்திங் பட் அ புரோட்டீன். ஓகே, கொலாஜன் அப்படின்றது ஒரு புரோட்டீன் தான். இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த கொலாஜன் ஃபைபர் இருந்ததுன்னா we call it as a tendon அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, each muscle is made up of bundles of muscle fibers called fascicle. பண்டில்ஸா வந்து மசில் ஃபைபர் இருக்கு அப்படின்னா we called it as a fascicle அப்படின்னு நம்ம சொல்றோம். Each muscle fiber contains hundreds to thousands of
rod-like structures and myofibrils that run parallel to its length. So ஒவ்வொரு மசில் ஃபைபருமே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100ல இருந்து thousands ஆஃப் ராட்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே, ராட்னா என்னது? ஆக்சுவலி வந்து ஒரு கம்பி மாதிரி நம்ம சொல்லுவோம். ராட்னா கம்பி தான். ஆனா நம்மளோட மசில் ஃபைபர்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இதுலயுமே வந்து 100 and 1000 வரைக்கும், 100ல இருந்து 1000 பாத்தீங்கன்னா the number may be vary from each and every muscle. ஒவ்வொரு மசிலுக்கும் வந்து அந்த அந்த ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது மாறலாம். ஓகே, அதனால இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, hundreds to thousands of rod like structure called myofibrils. Myo means muscle, fibrils means the fibers. Fibers நம்ம என்ன சொல்லுவோம், நார் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மசில்ல இருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் as a myofibrils that run parallel to its length. ஆக்சுவலி மசில் இருக்கு, அது கூட மசில் இருக்குன்னா அது கூடயே வந்து இது பேரலா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மசில் ஃபைபர் ரொம்ப ஈஸியா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மயோஃபைபிள்ஸ் ரொம்பவே அழகா பார்க்கலாம். சிக்கன் நம்ம சாப்பிட்டுருப்போம், ரைட்? அதுல வந்து இந்த மசில் பார்ட் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க ஆக்சுவலா அப்படி பிரிச்சீங்கன்னா, ஓப்பன் பிரிச்சு நீங்க வந்து கையால் இப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி வரும் பாருங்க. ஆக்சுவலி வந்து அது வந்து தனித்தனியா வரும், பிரிஞ்சு வரும். யூ கேன் ஈஸிலி see that லைக் அது வந்து தனித்தனியா பிரிஞ்சு வரதை பார்க்கலாம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மயோஃபைபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So let us see the structure. See here. See, இது வந்து ஒரு skeletal muscle-ஓட structures நம்ம பார்க்கிறோம். And this is the bone, right? இது வந்து bone. அந்த bone-ல இந்த muscle-ன்றதே bound ஆகியிருக்கு பாருங்க. See here. இது ஒரு bone தான். இந்த bone-ல இந்த muscle எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா bound ஆகியிருக்கு. அதாவது கம்ப்ளீட்டா ஒரு just imagine ஒரு நம்ம சிக்கன் இது கூட சொல்லலாம், அந்த bones கூட நம்ம சொல்லலாம். இப்போ போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we also seen that. So போனோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு அப்படின்னா, ரைட்? So bone structure இருக்குன்னா இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா, we saw that this is a muscle, right? So the part சுத்தி muscle அப்படின்றது bound ஆகியிருக்கும், ரைட்? நீங்க வந்து லெக் பீஸ் நம்ம சாப்பிட்டுருப்போம், அந்த லெக் பீஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த போனை சுத்தி அந்த மசில் இருக்கும், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் அந்த மசில் போனை சுத்தி நம்மளோட மசிலும் வந்து பவுண்ட் ஆகியிருக்கு. ஓகே, and see here. இந்த ரீஜன் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டெண்டான். டெண்டான் நம்ம என்ன சொன்னோம், போனையும் மசிலையும் கனெக்ட் பண்றது. ஓகே, போன் டு skeletal to bone. skeletal to bone அப்படின்னு சொல்றத எக்ஸாக்ட்டா நம்ம என்ன டேர்ம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we may call like a muscle, skeletal muscle to the bone. மசில் வந்து எப்படி வந்து போனோட அட்டாச் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் we call it as a tendon. Okay, just a minute. Here. skeletal muscle இருக்கு இல்லையா, இந்த மசில் ஆக்சுவலி போன்ல எப்படி வந்து அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்றது தான் டெண்டான். ஓகே, this is called tendon and இது bone நமக்கு தெரியும். Then you can see here the outer layer. Epi nale outer. Okay, epi means outer. So epimysium. What is the meaning of epimysium? Epi means outer. So அதனால என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, actually epi கீழேயும் இன்னொரு லேயர் ஒன்று இருக்கு, that is called perimysium. ஓகே, பெரிமைசியம் அடுத்தது இருக்கு. அண்ட் இன் பிட்வீன்ல இருக்கிறத நம்ம வந்து உள்ள இருக்கிற அந்த லேயர் வந்து we called as a fascicle. fascicle-னா இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, that is called as a fascicle. அண்ட் இதுதான் நம்ம சொன்ன இந்த ஃபைபர். பாத்தீங்கன்னாலே தெரியுது பாருங்க, ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய இருக்கும். இது ஒரு ஃபைபர், இது ஒரு ஃபைபர், இது ஒரு ஃபைபர், அண்ட் இதுலயும் இந்த மாதிரி ஃபைபர்ஸ் மாதிரி நீட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், இதுலயும் வரும், இதுலயும் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். இது எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன பார்ட்ல இருந்தா நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. See here. See. So இந்த ஒரு சின்ன பார்ட்ல மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைபர், இந்த சின்ன பார்ட்ல இருந்து இவ்வளவு ஃபைபர்ஸ் இருக்கு. ஓகே, நாட் திஸ் ஒன். இது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒன்னொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். ஸோ இதுல இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா it gives rise to the
fiber, muscle fiber. Okay. So this is a muscle fiber. And this is a blood vessels. இது எல்லாமே வந்து இதுல இருக்கிறது எல்லாமே blood vessels கண்டிப்பா இருக்கும். And fascicle சொல்லியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே fascicle wrapped by perimysium. So fascicle அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிமைசியமால wrap பண்ணிருக்காங்க. எபிமைசியம் அப்படின்றது நம்ம மசிலோட அவுட்டர் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். See here. எபிமைசியம் அப்படின்றது இந்த அவுட்டர் லேயரை மட்டும் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆனா பெரிமைசியம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு fascicle-லையுமே let me show it. See here. இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்றோம். See. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இது உள்ள இருக்கிறத நம்ம fascicle அப்படின்னு சொல்றோம். ஓகே, this is the inner part. இந்த inner part நம்ம fascicle அப்படின்னு கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கிற அந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது this outer layer is called as a perimysium. Okay. And endomysium, endona inner. Okay, endo means inner. Between individuals muscle fiber. ஒவ்வொரு மசில் ஃபைபருக்கு இடையிலையும் இருக்கிறது வந்து எண்டோமைசியம். fascicle-ன்றது பெரிமைசியம் வந்து wrap பண்ணி இருக்கிறது. எண்டோமைசியம் அப்படின்றது ஒவ்வொரு மசில் ஃபைபருக்கு இடையில இருக்கிறதும் வந்து மசில் ஃபைபர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ரைட்? Let's go to the next one. அடுத்தது பாருங்க, connective tissue. Connective tissue covering the whole muscle. Connective tissue நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம மசில் மொத்த மசிலையும் வந்து கவர் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா connective tissue. Okay. So connective tissue covering the whole muscle is the epimysium. Epimysium நம்ம already சொல்லியிருக்கோம். Epimysium is the outer layer. The covering around each fascicle is the perimysium. Layer. So you can see here. Connective tissue cover பண்றது எல்லாமே epimysium. Okay. அதே மாதிரி இந்த fascicle அப்படின்றது வந்து fascicle கவர் பண்றது எல்லாமே perimysium. Okay. See? fascicle கவர் பண்ற எல்லாமே வந்து perimysium அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Okay. Let's go back to the previous slide. Perimysium and the muscle fiber is surrounded by the endomysium. And the muscle fiber எதால சரௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is surrounded by the endomysium. Endo means inner. Okay, endo means inner. Mysium அப்படின்றத கொடுத்திருக்காங்க. So endomysium நம்ம ஆல்ரெடி நம்மளோட இதுல பார்த்திருக்கோம். See here. So this is the endomysium. ஒவ்வொரு மசில் ஃபைபரையும் வந்து சரௌண்ட் பண்றது நம்ம என்ன சொல்றோம்னா endomysium அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Okay. And they control that voluntary action. So இதோட function என்ன, இந்த skeletal muscle நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட functions என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they control the voluntary actions such as walking, running, swimming, writing, dancing, speaking. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை எக்ஸாம்பிளா சொல்றோம். இது எல்லாமே voluntary action தான். அதனால இது என்ன சொல்றோம்னா voluntary muscles. voluntary-னா நம்ம நினைச்சாதான் பண்ண முடியும். when we are நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம அதே வந்து நம்ம இன்வாலண்டரியில பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும். நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணாம மவுத்ல போட்ட உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம முழுங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடையும் வந்து we are not asking our brain. நம்ம பிரெயின் ஒவ்வொரு தடையும் கமெண்ட் கேட்க மாட்டோம். ஓகே, அதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க வாலண்டரின்றது. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ skeletal muscle. இப்போ நம்ம வாலண்டரி நம்ம சொல்லியிருக்கோம், இட்ஸ் வாலண்டரி ஆக்ஷன். அது வந்து வாலண்டரி நம்ம நினைச்சாதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றது. இன்வாலண்டரியில பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய விசுரல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி, ரைட்? எல்லாமே வந்து இன்வாலண்டரி தான். எஸ்பெஷலி தட் டு கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் a combination of both voluntary and involuntary. ரெண்டுமே கலந்ததா இருக்கும். ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸா இருக்கும், ஆனா ஃபங்க்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இன்வாலண்டரியா இருக்கும். ஃபங்க்ஷன் வைஸ் இன்வாலண்டரியா இருக்கிறதுனாலதான் நம்மளோட ஒரு ஒரு அனிமலோட பர்த்ல இருந்து டெத் வரைக்குமே அந்த கார்டியாக் மசில்ஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் skeletal muscle fibers. ஸ்ட்ரக்சர் skeletal muscle fiber, இதுல நம்ம ஒரே ஒரு பார்ட் தான் சொன்னோம் இல்லையா, அந்த muscle fibers. let me show you. சரி, இதுதான் நம்ம சொன்ன அந்த muscle fiber, ரைட்? இந்த muscle fiber பத்தி தான் இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். let us see அதுல இருக்கக்கூடிய muscle fibers எந்த மாதிரி இருக்குன்றது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
each muscle fiber is thin and elongated. Yes, fiber அப்படினாலே எப்படி இருக்கும்னா thin-ஆ இருக்கும், elongated-ஆ இருக்கும். Most of them taper at one or both ends. ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா டேப்பரிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கும். டேப்பரிங் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். ஓகே, அதான் வந்து டேப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Muscle fibers are multiple oval nuclei just beneath its plasma membrane or sarcolemma. Plasma membrane இருக்குல்ல, இப்போ நம்ம ஒவ்வொரு செல்ஸ் நீங்க எந்த செல்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு நர்வ் செல்லா இருக்கலாம், ஸ்பெர்ம் செல்லா இருக்கலாம், எக் செல்லா இருக்கலாம், இல்ல ஈவன் மசில் செல்லா இருக்கலாம், ஒரு நெஃப்ரானா எடுத்துக்கலாம். எந்த ஒரு நீங்க எடுத்தாலுமே வந்து எவ்ரிதிங் இஸ் wrapped by the plasma membrane. எல்லா நம்ம செல் மெம்பரேன் அப்படி நம்ம சொல்றோம். கண்டிப்பா ஒவ்வொரு செல்லுமே பிளாஸ்மா மெம்பரேனால சர்க்கிள் ஆகியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லலாம், இல்ல செல் மெம்பரேன் நம்ம சொல்லலாம். இந்த மசில் ஃபைபர் அப்படின்றது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஓவல் ஷேப்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, இட் இஸ் ஓவல். ஒரு ஓவல் ஷேப்ல அதுக்கு நியூக்ளியஸ் அப்படின்றது, அதுவும் ஒரு நியூக்ளியஸ் கிடையாது. தே ஆர் ஹேவிங் மல்டிபிள் ஓவல் நியூக்ளியே. ஓகே, நிறைய அதுக்கு ஓவல் நியூக்ளியே இருக்கு அப்படின்றாங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்கு கீழேயும், இல்லைன்னா சார்கோலெம்மா. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சார்கோலெம்மா. இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பேர் அப்படின்றது இருக்கும். இப்போ மசில் செல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வி ஆர் கால்ட் அஸ் சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன சார்கோனாலே வந்து மசில், இல்ல மயோசைட் அப்படின்னாலும் மசில் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து சார்கோலெம்மா அப்படின்னு சொல்லுவோம். சார்கோ மீன் மசில். ஓகே, the cytoplasm of the muscle fiber is called the sarcoplasm. Sarcolemma வந்து plasma membrane, sarcolemma sarcolemma தான் வந்து நம்ம plasma membrane சொல்றோம். Cytoplasm of the muscle fiber, அந்த muscle fiber குள்ள இருக்கிற cytoplasm we are called as a sarcoplasm. எப்படி நம்ம cytoplasm சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம we do call it as a sarcoplasm. Okay, அதுல என்னென்ன இருக்குன்றத பாருங்க. It contains glycosomes இருக்கு, மயோகுளோபின் இருக்கு, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நம்மளோட நார்மல் செல்ஸ்ல நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் நேம் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்ல மாட்டோம். it does have that sarcoplasmic reticulum. ஓகே, மயோகுளோபின் இது வந்து முக்கியமான ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்லணும். It's a structural protein. Okay, structural protein அப்படின்னா it gives the structures to the muscle. Myo means muscle. Globin already நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம். ஹீமோகுளோபின்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எப்படி வந்து குளோபின் வந்து ஹீமோகுளோபின்ல நம்ம ஒரு புரோட்டீன் சொல்றோமோ அதே புரோட்டீன் தான் இங்கேயும் இருக்கு. பட் இட் இஸ் பிரசன்ட் இன் த மசில். ஓகே, இது வந்து மசில்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த புரோட்டீன். அண்ட் கிளைகோசோம்ஸ், இப்ப லிப்போசோம்ஸ் நம்ம செல்ல சொல்ற மாதிரி கிளைகோசோம்ஸ். ஓகே, let us go to the next slide. மயோகுளோபின் பத்தி கொடுக்குறாங்க. மயோகுளோபின் எப்படிப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். மயோ மீன்ஸ் மசில், குளோபின் மீன்ஸ் புரோட்டீன். ஸோ அதனால வந்து நான் மயோகுளோபினே நானும் கொடுக்குறேன். மயோகுளோபின் இஸ் a red colored respiratory pigment of the muscle fiber. இப்போ நம்ம ஹீமோகுளோபின் எப்படி வந்து பிளட்டுக்கான ஒரு பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி மசில்கான பிக்மெண்ட் அப்படின்றது மயோகுளோபின். ஓகே, ஹீமோகுளோபின் நம்ம சொல்லும் போதும் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ரெஸ்பிரேஷன், ரைட்? அதுவும் ரெஸ்பிரேஷனுக்காக தான் நம்ம சொன்னோம். ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மயோகுளோபின் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ரெஸ்பிரேஷன். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா they do contain that myoglobin, sorry they do contain that red colored இருக்கு. அது இந்த சைடு it is a pigment. இது ஒரு பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் சிமிலர் டு ஹீமோகுளோபின் மாதிரி தான் இருக்குன்றாங்க. அண்ட் கண்டைன்ஸ் அயன் குரூப். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they do have that அயன் குரூப் இருக்கு. ஓகே, பட் ஹீம்ல பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா ஹீம் இஸ் அ அயன் குரூப், ரைட்? இங்க வந்து அதான் கொடுக்குறாங்க, கண்டெயின் அயன் குரூப் that has affinity towards oxygen and serve as a reservoir of oxygen. எதை பத்தி சொல்றாங்க? ஹீமோகுளோபின் பத்தி சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி மயோகுளோபின் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயோ வந்து மசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல வந்து அயன் கண்டென்ட் இருக்கு. அண்ட் ஈஸியா வந்து என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனோட அட்ராக்ட் ஆகும். அயன் கண்டென்ட் உள்ளதை வந்து இப்போ நம்ம கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ல நம்ம எதை சொல்றோம்? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்?
ஸோ எப்பவுமே வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே தான் நம்மளோட லங்ஸ்ல அப்படின்றது என்டர் ஆகும். ஆனா அந்த ஆர்கனோட அஃபினிட்டியை பொறுத்து தான் அது அமையிறது. அதாவது ஆக்சிஜன் எடுக்கணுமா இல்ல கார்பன் டை ஆக்சைடு எடுக்கணுமா அப்படின்றது எல்லாமே வந்து அஃபினிட்டியை பொறுத்தது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we know that ஹீமோகுளோபின் have the more heme, அதுவும் எஸ்பெஷலி அந்த அயன் குரூப் சொல்றோம் இல்லையா, அந்த அயன் குரூப் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் த மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் தேன் கார்பன் டை ஆக்சைடு என்டர் ஆகும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். அதுவே வந்து இப்போ ஈவன் மயோகுளோபின் அப்படின்னு பார்த்தாலும் myoglobin is also has a great affinity towards the oxygen than carbon dioxide. அதனால இந்த மயோகுளோபின் என்ன பண்ணுதுன்னா நம்ம மசில்ல ஆக்சுவலா இருக்கிற அந்த மயோகுளோபின் இட் ஆக்ட் ஆஸ் அ ரிசர்வாயர். அந்த ஆக்சிஜனை ஒரு ரிசர்வாயர் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வந்து டேம் இஸ் அ ரிசர்வாயர், ரைட்? ஸோ பாண்ட் இதெல்லாமே ஒரு ரிசர்வாயர் தான். ரிசர்வாயர்னா தேக்கி வைக்கிறதுக்கு, அதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கு அது வந்து நம்ம தேக்கி வைக்கும் போது யூஸ் பண்ண நம்ம சொல்லக்கூடிய டேர்ம் தான் வந்து ரிசர்வாயர். அதே மாதிரி இங்க வந்து ரிசர்வாயரா எது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா மயோகுளோபின் அண்ட் ஹீமோகுளோபின். So glycosomes are the granules of the stored glycogen that provide glucose during the period of muscle fiber activity. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாருங்க. இந்த கிளைகோசோம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிளைகோசோம்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டோர்டு கிளைகோஜன். இப்போ நம்ம வந்து கிளைகோஜன் நம்ம எப்போ வந்து நம்ம பாடியில கிளைகோஜன் ஸ்டோர் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். whenever we intake food, நம்ம வந்து ஃபுட்டை இன்டேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கிற நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா நம்மளோட பிளட்ல ஆக்சுவலி வந்து குளுக்கோஸ் லெவல் ஹை பீக்ல இருக்கும். ஹை பீக்ல எப்போ இருக்குமோ அப்போ நம்ம என்ன சொன்னோம், இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீஷன் ஆகும். இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் collects the glucose and forms and bead like structure மாத்தி அதை வந்து லிவர்ல போய் ஸ்டோர் பண்ணும். தட் கண்டிஷன் வி கால் இட் as a glycogen. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளைகோஜன் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி இங்க இருக்கிற மசில் இருக்கக்கூடிய இந்த கிளைகோசோம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து கிளைகோஜனை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஆனா எப்படிப்பட்ட ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கிரானியூல்ஸா இருக்கு. கிரானியூல்ஸ் இன் தி சென்ஸ், கிரானியூல்ஸ்னா ஒரு தனித்தனி பார்ட்டா இருக்கு. ஓகே, தனித்தனி சிங்கிள் யூனிட்டா இருக்குன்றாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கழுத்துல போடும்போது சின்ன சின்ன மணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, கிளைகோசோம்ஸ் ஆர் தி கிரானியூல்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு கிளைகோஜன். ஒரு ஸ்டோர்டு கிளைகோஜன் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து மசில் ஃபைபர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, நம்ம மசில் ஆக்டிவிட்டி பண்றோம் இல்லையா, மசில் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வி நீட் சம் எனர்ஜி, ரைட்? அப்போ அந்த மசில் ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது எனர்ஜி கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைகோசோம்ஸ். ஸோ கிளைகோசோம்ஸ் ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் த மசில் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆக்டின் அண்ட் மயோசின் ஆர் மசில் ப்ரோட்டீன்ஸ். ஆக்டின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரோட்டீன் அண்ட் மயோசின் இஸ் த மயோ மீன்ஸ் மசில். ஸோ மசில் இருக்க ப்ரோட்டீன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மசில் ப்ரோட்டீன் தான், மசில் ஃபைபர்ஸ்ல இருக்கு. ஓகே, மசில் ஃபைபர்ல ஆக்டின் இருக்கும், மயோசின் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்னதான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நம்ம மஸ்குலர் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்லையா, அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் டைம்ல இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து இத முக்கியமா கொடுத்துருக்காங்க. Along the length of each myofibril, there are a repeated series of dark and light bands. So Z அப்படின்னு நம்ம சொல்லுவோம், H அப்படின்னு சொல்லுவோம், I band சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மயோஃபைப்ரிலுமே வந்து ஒரு டார்க் நிறைய ரிப்பீட்டடா இருக்கும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகியிருக்கும். ஓகே, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் இமேஜின் திஸ் இஸ் அ மசில், இந்த இடம் மசில் அப்படின்னு இமேஜின் பண்றீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தின்னா அப்படி இருக்கும். ஓகே, இன்னொரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கும் ஒரு ஒரு லைனிங். ஸோ இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் யூனிட் ஆஃப் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, okay students, herewith I have stopped this session right here and we will continue in the next class. Thank you.